அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ நமது கல்வி நிறுவனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தனது தோழமை கட்சியுடன் பேசி மேகதாது அணை பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 என்ற ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய தனியார் நிறுவனம் விண்கலங்களை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் முதல் முயற்சி என விஞ்ஞானிகள் பாராட்டு. ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உட்பட 5 நாடுகள் மீது 100% வரி. அமெரிக்க செனட் சபையில் மசோதா தாக்கல். சுவிஸ் ஓபன் டென்னிஸ் காலிறுதி போட்டி. நார்வேயின் காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி அர்ஜென்டினாவின் ஜூலான் மேனுவல் செரண்டலோ அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் சர் கார்வில் சோபர்ஸ் தனது 89வது வயதில் காலமானார். சோபர்ஸ் மறைவுக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய தேர்வு முகமையின் பொறுப்பாளர் ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களின் குரல் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நமது கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமானவையாக இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ நமது கல்வி நிறுவனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் கூறினார். தேசிய தேர்வு முகமையின் பொறுப்பாளர் ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, யாரேனும் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டால் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வினாத்தாள் கசிவு ஏற்பட்டால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் துயரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேர்மையான தேர்வு மற்றும் மதிப்பீட்டு முறையை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் தனது தோழமை கட்சியுடன் பேசி மேகதாது அணை பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவிரி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட அணைநீர் பிரச்சனைகளை வைத்து இதற்கு முந்தைய அரசு அரசியல் மட்டும்தான் செய்ததே தவிர தீர்வு காணவில்லை என்று குற்றம் சாட்டினார். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எவ்வித பலனும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணையை கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மறைமுக அனுமதி வழங்கியிருப்பதை போல முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கூட்டணி கட்சி தலைவரான வைகோ போன்றவர்கள் பொய் பரப்புரைகளை செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் விஜய் தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் பேசி காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா, கேரளா மாநில முதல்வர்களிடம் ஒத்துழைப்போடு இந்த அணை பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இன்று ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 என்ற ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம்-1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இன்று பகல் 11:30 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட் பூமிக்கு மேலே 450 கிலோமீட்டர் உயரமுள்ள சுற்றுப்பாதையில் பல ஆய்வு கருவிகளை நிலைநிறுத்த உள்ளது. இதில் 7 மாடிகள் கொண்ட பல நிலைகளை கொண்ட ராக்கெட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 ஏவப்படுவதன் மூலம் இந்திய மண்ணிலிருந்து ஒரு இந்திய தனியார் நிறுவனம் விண்கலங்களை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் முதல் முயற்சியாக இது அமைகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உட்பட 5 நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்கா செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில் போரை விரும்பாத அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரை நிறுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இதன்படி ரஷ்யாவிடம் அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, அஜர்பைஜான் ஆகிய 5 நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் விதமாக மசோதா நிறைவேற்றப்படும் என ஜனநாயக கட்சி செனட் உறுப்பினர் ரிச்சர்ட் புளுமெந்தல் கூறியுள்ளார்.
லின்சே கிரகம் கடந்த 11ஆம் தேதி மரணமடைந்ததை அடுத்து அவரது நினைவாக லின்சே ஓ கிரகம் ரஷ்ய பொருளாதார தடை சட்டம் 2026 என்று மசோதாவுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஆதரவுடன் அமெரிக்க செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பொருளாதார தடை விதிப்பதன் மூலம் உக்ரைன் போரை நடத்த தேவையான நிதி ரஷ்ய அதிபர் புதினுக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்பதும் மசோதாவின் நோக்கமாக கருதப்படுகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மற்றொரு நாட்டின் போர் முயற்சிகளுக்கு நிதி அளிக்கும் நாடுகளை தண்டிக்க வரி விதிப்பை ஆயுதமாக பயன்படுத்துவதை முதல் முறையாக அமெரிக்க நாடாளுமன்றம் வெளிப்படையாக அங்கீகரிப்பதாக கருதப்படும் என்று கூறப்படுகிறது. ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் நார்வேயின் காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி அர்ஜென்டினாவின் ஜூலான் மேனுவல் செரண்டலோ அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்று போட்டியில் நார்வேயின் காஸ்பர் ரூட் அர்ஜென்டினாவின் ஜூலான் மேனுவல் செரண்டலோ உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஜூலான் மேனுவல் 3-6, 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் ரூட்டை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அரையிறுதி சுற்று போட்டியில் ஜூலான் மேனுவல் ஜெர்மனியின் ரபேல் கொலிகானுடன் மோதுகிறார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் சர் கார்பில் சோபர்ஸ் தனது 89வது வயதில் காலமானார். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் சர் கார்பில் சோபர்ஸ் காலமானார். 1968 நடைபெற்ற முதல் தர கிரிக்கெட் போட்டியின் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் விளாசிய சோபர்ஸுக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஜாம்பவான் டொனால்ட் பிராண்ட்மேன் சோபர்ஸை மிக சிறந்த கிரிக்கெட்டர் என வர்ணித்துள்ளார். 1954 முதல் 1974 வரையிலான காலகட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 93 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய சோபர்ஸ் 8032 ரன்களையும் 235 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். மேலும் 1965 முதல் 1972 வரை வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனாகவும் செயல்பட்ட அவர் 39 டெஸ்ட் போட்டிகளில் 9 வெற்றிகளையும் 10 தோல்விகளையும் பதிவு செய்தார். ஆண்கள் கிரிக்கெட்டில் ஐசிசி வழங்கும் மிக உயரிய வருடாந்திர விருதான சர் கார்பில் சோபர்ஸ் விருது இவரது பெயரிலேயே வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சோபர்ஸ் மறைவுக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதல்வர் ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் செயல்படுவதாகவும் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய திருமண மண்டபத்தில் உணவுப் பொருள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இதில் சோழிங்கநல்லூர் மண்டலம், தாம்பரம் மண்டலம், வேளச்சேரி, பரங்கிமலை மண்டலம் உட்பட பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர், தமிழக முதல்வர் ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். மக்கள் எந்த துறைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசின் நோக்கம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சோளங்குரணி கிராமத்தில் போத்திராஜன் வள்ளியம்மன் கோவிலுக்கு 21 ஆண்டுகளாக பாதை வசதி இல்லாததால் திருவிழா நடத்த முடியாத நிலை இருந்தது. சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதை அமைத்துக் கொடுத்த அமைச்சர் நிர்மல்குமார் கிராம மக்களுடன் இணைந்து கோவில் திருவிழாவில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், 21 ஆண்டுகளுக்கு பிறகு கிராம மக்கள் தங்கள் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசின் நோக்கம் என்றார். மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் வழக்கமான பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை நடைபெற்றதாகவும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்டுக்கு பிறகு வெளியாகும் என்று தெரிவித்தார். விமர்சையாக கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட 800 வருஷமா இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை, அவங்களோட பாரம்பரிய வழக்கப்படி 800 வருஷத்துக்கு மேல அவங்க வந்து இந்த மாதிரியான இதே கோயில் திருவிழா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 21 வருஷமா அந்த கோயில் நடக்கல. ஸோ இப்போ நம்ம அந்த பாதையை சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விமர்சையாக கொண்டாடினாங்க. கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால வந்து அவங்களோட, ஏன்னா அவங்க ஒரு வித்தியாசமான இதில் நல்லபடியாக இன்னைக்கு பெரிய அளவில் கோயில் நடைபெறுது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து மக்களோட இருந்து கோயில் விழாவில் பங்கெடுத்துருக்கோம். காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆதார் சேவை மையத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி டி.கே. நம்பி தெருவில் அமைக்கப்பட்ட புதிய ஆதார் சேவை மையத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஆதார் பதிவு திருத்தம்,
புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகள் குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் வனத்துறை அமைச்சர் தனது ஆதார் அட்டையில் திருத்தம் மேற்கொண்டார். UIDAI நேரடி கண்காணிப்பில் செயல்படும் இந்த மையத்தில் 8 சேவை கிட்கள் மூலம் வாரத்தின் 7 நாட்களும் ஆதார் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆதார் சேவை மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் 1695 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் வழங்கினார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமானோர் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருந்தனர். இவ்வாறு விண்ணப்பித்திருந்த 1695 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வந்துள்ளன. அவற்றை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் வழங்கினார். இந்நிகழ்வில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் பழனிவேல், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். மாணவர்கள் நன்கு படித்து ஒழுக்க சீலர்களாக நேர்மை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பின்பற்றி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடத்திய பேச்சு போட்டியில் 18 பள்ளிகளைச் சேர்ந்த 70 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். அதன் பின்னர் பள்ளி மாணவர்களிடையே பேசிய வாசன், பிள்ளைகள் நன்கு படித்து ஒழுக்க சீலர்களாக நேர்மை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பின்பற்றி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாங்காடு கோவில் பரம்பரை தர்மகர்த்தா சீனிவாசன், தமாக மாவட்ட தலைவர் ஸ்ரீதர், மூத்த துணைத் தலைவர் முனவர் பாஷா, சக்தி வடிவேல், பொதுச் செயலாளர் நம்பி, கோவிந்தசாமி, கோதண்டம், மாசிலாமணி, ஆலந்தூர் பாஸ்கரன், வேளச்சேரி மணிகண்ணன், ஆலந்தூர் பகுதி தலைவர் திருஞான சம்பந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த வாசன், தமிழகத்தில் கல்வி முன்னேற்றத்துக்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என தெரிவித்தார். தமிழகத்தில் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். குறிப்பாக மாணவ செல்வங்கள் என்றால் கல்வி கண் திறந்த தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய இன்றைக்கான கல்விக்கான முன்னேற்றம் என்பது பெருந்தலைவர் காலத்திலே போட்ட அடித்தளம் என்று என்னால் பெருமையோடு கூற முடியும். அதன் அடிப்படையிலே தான் தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டி எல்லாம் பெருந்தலைவரது பிறந்த தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளிலே நம்முடைய பெருந்தலைவருடைய விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் காமராஜர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வந்தார். அவர் பெருந்தலைவர் காமராஜரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் நவீன உடற்பயிற்சி கூடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்களின் மற்றும் பொதுமக்களின் உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு நவீன உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். உடற்பயிற்சி கூடத்தில் நிறுவப்பட்டுள்ள பல்வேறு நவீன கருவிகளை பார்வையிட்டு அவற்றின் பயன்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் உடல் வலிமை, தசை வளர்ச்சி, உடல் எடை கட்டுப்பாடு மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அதிநவீன கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மாவட்ட அலுவலர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோயில் சிறைச்சாலையில் அடித்துக் கொல்லப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உடல் அவர் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் பெட்டிக்கடையில் குட்கா விற்றதாக கூறி காவல்துறையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் நிறுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். சிறையில் அவரை அடித்துக் கொன்றதை கண்டித்து அவர் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் போராட்டம் நடத்தினர். 5 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு அவரது உறவினர்கள் வாங்கிக் கொண்டனர். மேலும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்ட அவரின் உடற்கூறாய்வு குறித்த வீடியோவை பெற்றுக் கொண்டனர். சபரிவர்மன் உடலை வாங்கி சென்று அவரது சொந்த ஊரான ஈதங்காட்டில் அடக்கம் செய்தனர். நேற்று மினிஸ்டர் வந்து பேசினாங்க. அவங்க பாடியை வாங்கினாதான் நிவாரணம் தராத மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். நான் ஒப்பீனியன் படி எனக்கு போஸ்ட்மார்ட்டம் கிளியர் ஆயிடுச்சு. நான் பாடியை வாங்குறதுக்காக என் தம்பியை நல்லடக்கம் பண்றதுக்காக வேண்டி ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் மாச்சரிக்கிட்ட வந்திருக்கேன்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊழல் கண்காணிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் 43,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் அருள்பிரியா தலைமையில் சோதனை நடத்தினர். மயிலாடுதுறை வட்ட வழங்கல் அலுவலர் சுகுமாரன் முன்னிலையில் நடந்த இந்த சோதனையில் வட்டாட்சியர் ராஜரத்னம், அவரின் ஓட்டுநர், 2 கிராம நிர்வாக அலுவலர்களிடம் இருந்து கணக்கில் வராத பணம் மொத்தம் 42,770 ரூபாயை கைப்பற்றினர். வட்டாட்சியர் ராஜரத்னம் சீர்காழியில் பணியேற்ற 3 மாதங்களில் அவரது வங்கிக் கணக்குக்கு அவரின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் வங்கிக் கணக்கில் இருந்து ஜிபே மூலம் 1,16,500 ரூபாய் பெறப்பட்டது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆடி மாதத்தில் கூழ் வார்ப்பதற்கு தானியங்கள் வழங்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் பண்ருட்டி வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க மசூதிகளுக்கு அரசு சார்பில் அரிசி வழங்கப்படுகிறது. அதுபோல் ஆடி மாதத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் கூழ் வார்ப்பதற்கு கம்பு, கேழ்வரகு, அரிசி போன்ற தானியங்களை இலவசமாக தர வலியுறுத்தி கடலூர் மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பில் பண்ருட்டி வட்டாட்சியர் சந்திரனிடம் கோரிக்கை மனு வழங்கினர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் லஞ்ச ஒழிப்பு கைரேகை இயக்கத்தை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சரவணன் தொடங்கி வைத்தார். முசிறி அருகே தொட்டியத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான மக்கள் இயக்க கைரேகை பதிவு விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சரவணன் தலைமை தாங்கி தன் கைரேகையை பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் சாமி கிருஷ்ணமூர்த்தி, தொட்டியம், காட்டுப்புத்தூர், முசிறி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக தங்கள் கைரேகைகளை பதிவு செய்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கஞ்சா விற்றவர் அளித்த தகவலின் அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு சென்ற காவல்துறையினர் 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆட்டுச்சந்தை பகுதியில் கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சுற்றுக்காவலில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த பாளையம்பட்டியை சேர்ந்த பிரமோத் என்ற இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்த கஞ்சா எங்கே கிடைத்தது என விசாரித்ததில் அவர் கோயம்புத்தூரில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து அருப்புக்கோட்டையில் விற்றதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் கஞ்சா விற்பனை கும்பல் தங்கி இருந்த வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றனர். அப்போது அங்கிருந்த அருப்புக்கோட்டை சின்ன புளியம்பட்டியை சேர்ந்த அஜித், சின்ன கட்டங்குடியை சேர்ந்த லெங்குசாமி ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் விட்டு சென்ற 8 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றினர். கஞ்சாவை அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து கைது செய்த பிரமோத்தையும் நேர் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய 3வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சீர்காழி அடுத்த ஆனைக்காரன் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புத்தூர் மதகடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இருசக்கர வாகனத்தில் கஞ்சாவை கொண்டு வந்த ஸ்ரீதர், கௌசிக், செம்மொழியான் ஆகிய 3வரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த கஞ்சா, 3 செல்போன்கள், 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய அபிஷேக் என்பவரை தேடி வருகின்றனர். சென்னையில் நடந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தங்களுக்கு பணி நியமனம் வேண்டும் என்று தமிழக முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அந்த அமைப்பின் மாநில தலைவர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறுதேர்வு இல்லாமல் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகள் முதலமைச்சருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். ஒரு குடும்பத்தை நடத்துறது யாருன்னா ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு தான் சார் குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். இங்க வந்துட்டு எல்லா டீச்சருங்களுக்கும் எல்லா பெண் ஆசிரியர்களும் உடனே வேலை தாங்க விஜய் சார் கெஞ்சி கேட்டது சார். கோவையில் நடைபெறும் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோவையில் பள்ளி மாணவ மாணவர்களிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஜூனியர் மற்றும் சீனியர்களுக்கான தடகள போட்டி கோவை நேரு மைதானத்தில் நடைபெற்றது. அகாடமி நிறுவனர் பரசுராம் தலைமையில் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பிரணவ், சன் ஸ்மார்ட் சரவணன், ரோட்டரி கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி தலைவர் திருப்பதி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர்.
ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தாயல் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர். அப்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடாததால் குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை என்றும், விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாததால் விவசாயிகள் செத்து மடிவதாக கூறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம அப்போ காவிரியில 30 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு 3 போகம் சாடி பண்ணோம். இப்ப கர்நாடகா அரசியல்வாதிகள் விவசாயி கழுத்தை அறுத்துட்டானுங்க. ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கி லஞ்ச கேஸ் போடுவேன்னு மிரட்டணும்னா கட்டிக்கிட்ட அணைய கம்பெனி இறங்கி ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சுமண தீர்த்தம் 5 அணையை கட்டி இப்ப அவன் 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றான் கர்நாடகா. நம்ம 30 லட்சம் ஏக்கர் சாப்பிடுங்க, வெறும் 9 லட்சம் ஏக்கர் ஒரே ஒரு போகம் சாகுபடி பண்றோம். திருச்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் தொடர்பான அனைத்து அரசாணைகளையும் ரத்து செய்திட வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் தொடர்பான அனைத்து அரசாணைகளையும் ரத்து செய்திட வேண்டி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மருதமுத்து, தயாநிதி, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பால்பாண்டி, மாவட்ட செயலாளர் நவநீதன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இது எதுக்காக அப்படின்னாக்கா வேளாண் உழவர் நலத்துறையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, 4 துறை கள பணியாளர்களை ஒருங்கிணைத்து 4 துறை பணிகளையும் ஒரே அலுவலரை செய்ய சொல்றது தான் இந்த திட்டம். தொழிலாளர்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் CIDU தொழிற்சங்கம் செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கைகள் குறித்து கடந்த ஜூலை 3ஆம் தேதி முதல் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்து வருகிறது. ஆதலால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தொழிலாளர்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் CIDU மாநில துணைத் தலைவர் ரங்கராஜன், CIDU மாநில குழு உறுப்பினர் செல்வி, மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாசன் மற்றும் ஏராளமான MRF தொழிலாளர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். MRF நிர்வாகம் அலட்சியம் காக்கி கொண்டிருக்கிறது. வலுவான முறையில் தலையிட்டு சட்டத்தினுடைய நியாயத்தை சொல்ல வேண்டிய தொழிலாளர் நலத்துறையும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போராட்டத்தை மௌனம் காத்து அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஏன்னா 15 நாளைக்கு மேலே போராடும் போது உற்பத்தியில் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து அந்த உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். இன்றைக்கும் தொழிலாளர் நல சட்ட திருத்தம் இன்னும் அமலுக்கு வந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான கோடு வெளியிடாத நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுத்த முடியாது. மணலி மண்டல அலுவலகத்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் வைப்பது குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மணலி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மண்டல குழு கூட்டம் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் உதவி ஆணையர் பத்மநாபன் மற்றும் துறை அதிகாரிகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னேரி ரவி மற்றும் திருவொற்றியூர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது முன்னாள் முதல்வர் புகைப்படம் வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திருவொற்றியூர் MLA செந்தில்குமார் ஆதரவாளர்களுடன் வந்து மண்டலக்குழு தலைவரிடம் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மண்டலக்குழு தலைவர் ஆறுமுகம் கூட்டத்தை ஒத்திவைத்து வெளிநடப்பு செய்தார். அவருடன் திமுக மாமன்ற உறுப்பினர்களும் வெளியேறினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திவிட்டு கூட்ட அரங்கிலிருந்து கலைந்து சென்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வாடகை தராமல் ஏமாற்றியவரிடமிருந்து தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று நிலத்தின் உரிமையாளர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை ஐயப்பந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்பவருக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 3.1 ஏக்கரில் நிலம் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு குன்றத்தூர் அருகே செருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் அங்கு தொழிற்சாலை அமைக்க சுரேஷிடம் நிலம் இருப்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் மாதம் 10 லட்சம் வாடகை என முடிவு செய்து 11 மாத காலங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுள்ளார். இதையடுத்து ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டு முடிவு பெற்ற நிலையில் இதுவரையிலும் இடத்திற்கான வாடகையை லோகநாதன் தரவில்லை என்று கூறி ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சுரேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வடலூர் அருகே பட்டப்பகலில் பெண்ணிடம் நகை திருடிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்பவரின் மனைவி ராஜலட்சுமி. இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் மூலம் நெய்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பெரியாக்குறிச்சி கிராமம் அருகே வந்து கொண்டிருந்த போது வடலூரில் இருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த திருடர்கள் 2 பேர் திடீரென ராஜலட்சுமி கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இதனால் நிலைகுலைந்து போன ராஜலட்சுமி கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மந்தாரக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதுகுறித்து மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் நெய்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாராபுரத்தில் உபரி நிலங்களை மீட்டு நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்குதல் மற்றும் உபரி நிலங்களை மீட்டு நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி LIC அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் சுப்பராயன் உள்ளிட்டோர் பங்கேற்று அரசால் கையகப்படுத்தப்பட்ட உபரி நிலங்கள் மீட்கப்பட்டு ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பேரணிக்கு அனுமதி மறுத்து காவல்துறையின் நடவடிக்கையையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 150 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குட்கா விற்பனையில் வழக்கில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் உடலுக்கு அவரது உறவினர்கள் நிவாரணம் மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோயில் சிறையில் அடைக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் ஈதங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் சிறை வார்டன்கள் மற்றும் கைதிகள் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் 3 சிறை வார்டன்கள் மற்றும் 8 கைதிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வார்டன்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் மருத்துவர்களின் கருத்தை ஏற்று சபரிவர்மனின் குடும்பத்தினர் உடலை பெற்றுக் கொண்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிவாரணம் மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மது போதையில் ஆம்புலன்ஸ் இயக்க அனுமதித்த வாகன உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே வெட்டூர்னிமடம் சந்திப்பில் மதுபோதையில் ஆம்புலன்ஸ் ஓட்டியதாக கூறப்படும் டிரைவர் சாலையோரத்தில் நின்றிருந்த நபர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். இதை கண்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸை மடக்கி பிடித்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை அறிந்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மதுபோதையில் ஆம்புலன்ஸ் இயக்க அனுமதித்த வாகன உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலையில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் செய்யாறு வட்டாட்சியர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு பணிக்கான விழிப்புணர்வு பேரணியை வட்டாட்சியர் அசோக்குமார் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற இந்த பேரணி ஆற்காடு சாலை, பேருந்து நிலையம், மார்க்கெட் வழியாக நடைபெற்றது. இம்மாதம் 17 முதல் 31ஆம் தேதி வரை சுய கணக்கெடுப்பும், ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடுகள் மற்றும் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பும் நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பேரணி மூலம் பொதுமக்களிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. களம்பூர் அருகே ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு 108 பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அடுத்த காசிகா தோப்பில் எழுந்தருளியுள்ள பிள்ளையார், பச்சையம்மன், சப்தகன்னிகள் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 பெண்கள் விரதமிருந்து மஞ்சள் புடவை அணிந்து களம்பூர் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பச்சையம்மனுக்கு பொங்கல் வைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பெண்கள், பக்தர்கள் என கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொட்டியம் அருகே உள்ள நாகாத்தம்மன் புற்றுக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள புகழ்பெற்ற நாகாத்தம்மன் புற்றுக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கும் புனித புற்றிற்கும் மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் நூற்றுக்கணக்கான முட்டைகளை நேர்த்திக்கடனாக சமர்ப்பித்து வழிபட்டனர். பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் விளக்கேற்றி சாமி தரிசனம் செய்தனர். விழா நிறைவில் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருவண்ணாமலையில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பச்சையம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கிரிவல பாதையில் உள்ள பச்சையம்மன் கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குடும்பத்துடன் ஒன்று கூடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து மொட்டை அடித்து கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே ஒன்று கூடி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து வழிபடுவதால் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் காளியம்மன் ஆலயத்தின் திருத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் காளியம்மன் கோவிலில் ஆடி முதல் நாளான நேற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் காளியம்மன் எழுந்தருளினார். முக்கிய சாலைகளின் வழியாக தேர் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தார். தேர் மீது பக்தர்கள் உப்புமிளகு தூவி வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ நமது கல்வி நிறுவனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தனது தோழமை கட்சியுடன் பேசி மேகதாது அணை பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 என்ற ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய தனியார் நிறுவனம் விண்கலங்களை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் முதல் முயற்சி என விஞ்ஞானிகள் பாராட்டு. ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உட்பட 5 நாடுகள் மீது 100% வரி. அமெரிக்க செனட் சபையில் மசோதா தாக்கல். சுவிஸ் ஓபன் டென்னிஸ் காலிறுதி போட்டி. நார்வேயின் காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி அர்ஜென்டினாவின் ஜூலான் மேனுவல் செரண்டலோ அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் சர் கார்வில் சோபர்ஸ் தனது 89வது வயதில் காலமானார். சோபர்ஸ் மறைவுக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.